தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மோகன்லால் நடிப்பில் உருவாகும் L2 எம்புரான். இந்த படத்தை பிருத்திவிராஜ் இயக்கியிருக்காரு. 2019 ஆண்டு வெளியான லூசிஃபர் படத்தோட டைரக்ட் சீக்வல் இது. லூசிஃபர் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது இல்லையா? ஸோ அதை தாண்டி இன்னும் பெரிய பட்ஜெட்ல இன்னும் பெரிய லேண்ட்ஸ்கேப்ல கதை நகர மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தா அண்ட் பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் டச் பண்ணியிருக்காங்க. அதை எந்த அளவு சரியா பண்ணியிருக்காங்க இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லூசிஃபரோட எண்டிங் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸ்டீஃபன் நெடும்பள்ளி தான் குரேஷி அப்ராம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவோட முடிச்சிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் மோகன்லால், அதாவது அந்த கேரக்டர் வந்து ஜத்தின் ராமதாஸ் அப்படிங்கிற டொவினோ தாமஸோட கேரக்டரை சிஎம்மா உட்கார வச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் 4-5 வருடங்கள் கடந்துருது. ஸ்டீஃபன் நெடும்பள்ளி திரும்ப கேரளாவுக்கு திரும்பவே இல்லை அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷனாக இருக்கு. டொவினோ தாமஸ் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன அப்படின்னா, தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு துணையா டெல்லியிலிருந்து மதவாத சக்திகளை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறாரு. ஸோ அவங்க கேரளாக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுறாங்க. ஸோ அங்கே ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. எல்லாரும் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி திரும்ப வந்து கேரளாவோட க்ளோரியை திரும்ப ரிஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் குரேஷி அப்ராமா இன்டர்நேஷனல் லெவலில் பொலிட்டிக்கல் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற மோகன்லால் அவரோட அந்த அட்வென்ச்சர்ஸை கண்டினியூ பண்ணுறாரு. அங்கே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. விதவிதமான கார்ட்டல்ஸ் கூட பஞ்சாயத்து போகுது. விதவிதமான நாட்டோட சீக்ரெட் ஏஜென்சிஸ் அவரை வந்து தேடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் அங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் டென்ஷனையும் கேரளாவில் இருக்கிற அந்த ரீஜனல் பொலிட்டிக்கல் டென்ஷனையும் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்கிற குரேஷி அப்ராம் தனியாளா எப்படி சமாளிச்சார் அப்படிங்கிறதா இந்த L2வோட கதை. படத்துல நடிகர்களோட பங்களிப்புல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்கிற குரேஷி அப்ராம் என்கிற லூசிஃபராக கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அந்த ரோலை திரும்ப ஓன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இந்த பாட்டில் அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லைங்கிறது மட்டும்தான் அவர் குறையா இருக்கே தவிர அவரோட நடிப்புல எந்த குறையும் இல்லை. அவரோட இன்ட்ரோ காட்சிகள் தொடங்கி அவர் நிறைய டைலாக்ஸ் பேசுகிற அந்த பஞ்ச் டைலாக் பேசுகிற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டருக்கு. அட்டகாசமான ஸ்க்ரீன் பிரசன்ஸ். எகைன் அவரோட காட்சிகள் இன்னும் அதிகமாக வேணுமே அப்படின்னு நம்மளை ஏங்க வைக்கிற மாதிரியான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அந்த மாஸ் மீட்டர் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்தின் பிரதான வில்லனாக அபிமன்யு சிங், அந்த கேரக்டரோட கிராஃப் எழுதப்பட்ட விதம், ஒரு பேக் ஸ்டோரி அதெல்லாம் நல்லா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்கோர் பண்ற அளவுக்கான ஒரு மெட்டீரியல் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு டெம்ப்ளேட் வில்லனா வந்துட்டு போறாரு. அது கேரிகேச்சர் வில்லனா இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அண்ட் டொவினோ தாமஸ்க்கு இதுல ஒரு மீட்டியான ரோல். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விடவே இதுல கொஞ்சம் அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. பட் அவரோட கேரக்டர் டைனமிக்ஸ் மாறின விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்கானிக்கா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் நெவர்தலெஸ் அந்த கேரக்டரை நல்லாவே ஓன் பண்ணியிருக்காரு டொவினோ. பட் இந்த படத்துல இவங்க எல்லாம் தாண்டி நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்றது பிரியதர்ஷினி என்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிற மஞ்சு வாரியர் தான். அவங்களோட கேரக்டர் கிராஃப் எழுதப்பட்ட விதம், அது கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாறுற விதம், அது செகண்ட் ஹாஃப்ல அந்த எலிவேஷன் சீன், இது எல்லாத்துலயும் அட்டகாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க மஞ்சு வாரியர். அந்த கேரக்டருக்கு சிறப்பான ஒரு நியாயம் செஞ்சிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் ரைட்டிங்ல எழுதப்பட்ட கேரக்டருக்கு அந்த ஸ்க்ரீன்ல ஒரு நியாயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அட்டகாசமான நடிப்பு. அவங்களுக்கு ஒரு மெமரபிள் கேரக்டரா இதை மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா உண்மைகளை துப்பு துளக்கிற இடத்துல கோவர்தன் அப்படிங்கிற ரோல்ல இந்திரஜித் ஒரு சால்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அண்ட் இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒரு பொலிட்டிஷியனா சூரஜ் வெஞ்சிரமோடு அட்டகாசமான நடிப்பு. அந்த கேரக்டர் சிறப்பாக எழுதப்பட்டிருந்துச்சு. பட் அவருக்குமே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் அரசியல் நையாண்டி பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு. பட் நல்ல ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. இவங்களை தாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோல அப்பீல் ஆயிருந்த பிருத்திவிராஜ் இதுலயுமே கன்னியூ ஆயிருக்காரு அதே ரோல்ல. பட் ஸ்டில் அந்த ரோல் இதுல ரொம்ப அண்டர் பிளே பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவரோட பேக் ஸ்டோரி சொல்றாங்க. அதுல யங் பிருத்திவிராஜா நடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. பட் அதர் தட் ரியல் பிருத்திவிராஜுக்கு அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்த ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் பெருசாக டைலாக் கூட ஒரு படத்தில் பேசல அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருந்தது. அந்த கேரக்டரை இன்னும் டெவலப் பண்ணி அதுக்கும் இன்னும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த மொமெண்டம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது செகண்ட் பார்ட்லையும் கண்டினியூ பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் நமக்கு இருக்கு. இவங்களை தாண்டி IB ஆஃபீஸரா வர கிஷோர் அண்ட் இன்டர்நேஷனல் டிப்ளமோட்டா வர ஜெரோமி ஃபின், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் புகழ், அவங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு இவரை கண்டிப்பாக அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரியான கேரக்டர்ஸும் வீணடிக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு தான் இருக்கு. அவங்களோட கேரக்டர்ஸ் நல்லா எழுதப்பட்டிருக்கு. அந்த கதையில பிளேஸ் பண்ணப்பட்ட விதம் எல்லாமே சிறப்பாக இருக்கு. பட் அவங்களுக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ், ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அந்த கேரக்டர் கதையில இம்பாக்ட் ஏற்படுத்தினாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்க அழுத்தமான ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல வந்திருக்கலாம். அது மிஸ் ஆகுறது அந்த கேரக்டரோட வேல்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு ஃபீல். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா ரீஜனல் லெவல்
நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்னு 3 லெவல்லையும் தெளிவான ஒரு பாலிடிக்ஸாக பேசியிருக்காங்க. யார் யார் கூட இருக்கணும், யார் யார் கூட பேசுகிறாங்க, யார் எந்த அலையன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு அட்டகாசமான ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரைட்டர் முரளி கோபிக்கும் டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கும் பாராட்டுகள். பட் இது படத்தில் எந்த அளவு உதவி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். பட் ரைட்டிங் வைஸ் ஸ்ட்ராங்காக இந்த பொலிட்டிக்கலி கண்டென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் குரேஷி அப்ராம் அப்படிங்கிறது அந்த ரிவீல் அப்படிங்கிறது ஒரு தியேட்டர் மூமெண்ட்டாக மட்டும் வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் பேசின ஒரிஜினல் பாலிட்டிக்ஸை தாண்டி அது கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவலில் கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு லேண்ட்ஸ்கேப்பு கதை ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் கொடுத்தது. பட் இந்த பார்ட்டில் அது அப்படி இல்லை, அதுக்கும் நாங்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி அந்த ஆங்கிளையும் ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸை கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவலில் அந்த கேரக்டர் சந்திக்கிற பிரச்சனைகள், அதாவது ஒரு டீல் பண்ற விதம்னு கொஞ்சம் டீட்டெயில்டான ஸ்கிரிப்ட் ஒர்க் அங்கேயுமே நடந்திருக்கு. அது எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு தியேட்டர் மூமெண்டா மட்டும் கடந்து போயிடாம அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீட்டெயில்டா ஒர்க் பண்ணதுக்கு நிச்சயமா அப்ரிசியேஷன். அடுத்ததாக தியேட்டர் மூமெண்ட்ஸாக கூஸ் பம்ஸ் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய காட்சிகள் அங்கங்கே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. மோகன்லாலோட இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், அவர் திரும்ப ஊருக்குள்ளே வந்து அந்த ஃபைட் பண்ணுற அந்த காட்சியாக இருக்கட்டும், அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சு வாரியர் செகண்ட் ஹாஃபில் கொடுக்குற அந்த ஸ்பீச், பொலிட்டிக்கலி அவங்களோட கேரக்டர் வேற ஒரு லெவலுக்கு போகிற அந்த எலிவேஷன் சீன் அட்டகாசமாக இருந்துச்சு. இது எல்லாமே தியேட்டர் மூமெண்ட்டாக நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. அண்ட் இதை தாண்டி பொலிட்டிக்கல் சட்டையராக சில விஷயங்களும் அட்டகாசமாக கிளிக் ஆயிருக்கு. ரியல் லைஃப் சினாரியோட மேட்ச் பண்ண முடியுது, யாரை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா இன்னுமே அது கொஞ்சம் சட்டையராக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, ஆர்பிஐஎம் அப்படிங்கிற ஒரு கட்சி, அதோட தலைவரும் ஐயூஎஃப் அப்படிங்கிற அந்த கட்சியோட ஒரு இம்பார்ட்டன்ட் லீடரும் மீட் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிற அந்த சீன் சட்டையரா அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பதில் தெரியாதவனும் பதில் சொல்ல விரும்பாதவனும் பேசின ஒரு மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வச்சிருப்பாங்க. அது ரியல் லைஃப் சினாரியோவோட மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு நயாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு இலக்கணமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக டெக்னிக்கல் ஃப்ரண்ட்ல சுஜித் வாசுதேவோட கேமராவும் தீபக் தேவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்துக்கு அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாடல்கள் அந்த அளவு பெருசாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னாலுமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அட்டகாசமான ஒரு எலிவேஷனை தீபக் தேவ் கொடுத்துருக்காரு. மோகன்லாலோட இன்ட்ரோ காட்சி அண்ட் அவர் வர எல்லா சீனுமே கிட்டத்தட்ட இன்ட்ரோ மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே சிறப்பாக கிளிக்காக இருக்குது. அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு முக்கியமான ரீசன் நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி அங்கங்கே வர எமோஷனல் மூமெண்ட்ஸ்க்கும் ஒரு அட்டகாசமான ஸ்கோரை கொடுத்துருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வர அந்த மதக்கலவரம், அதை படமாக்கப்பட்ட விதம் அண்ட் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ற மாதிரி பெர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த சீன் தான் இந்த படத்தோட சோல் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது சிறப்பாகவே கிளிக் ஆயிருக்கு. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஹீரோவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஹீரோவோட நடிப்பு இதெல்லாம் தாண்டி கதை தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டோட்டல் ஸ்கிரிப்டையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமா பாராட்டத்தக்கது தான். பட் ஒரு கட்டத்தில் ஹீரோ கதைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த கேரக்டர் மேலேயே கதை ட்ராவல் ஆயிருக்கணும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் எகைன் அவரை திரும்ப பேக் டோரில் வச்சுட்டு திரும்ப வேற விஷயங்களுக்கு படம் போயிடுது. அது எனக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா பிரைமரி கேரக்டர் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவரோட பேக் ஸ்டோரி தான் எமோஷனலாக நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அவர் என்ன முடிவெடுப்பார், அவர் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத டைரெக்டாகவே காட்டிருக்கலாம். பட் அப்படி பண்ணாமல் அந்த கேரக்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த கேரக்டர் வந்தால் என்ன பண்ணி நடக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த பிரைமரியாக டைரெக்டாக காட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீலில் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறமும் அது பெருசாக எதுவும் டெக்ஸ்டரிட்டியாக எதுவும் பண்ணாமல் ஃபிசிக்கலாக தான் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு போகிறாரு ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த ஹீரோக்கு இருந்த அந்த டெக்ஸ்டரிட்டி, அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் கம்மியாயிட்ட ஃபீல் இருக்கு. பிசிக்கல் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆள் பலம், அரசியல் பலம் இது மூலமா மட்டுமே அவர் சாதிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது எனக்கு பர்சனலி ஒரு நெகட்டிவா ஃபீல் ஆச்சு. இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஹீரோவான மோகன்லால் கேரக்டரே படத்துல எக்ஸ்டெண்டட் கேமியோவா தான் ஃபீல் ஆகுறாரு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். அண்ட் பிருத்திவிராஜ் கேரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கான டெப்த் அப்படிங்கிறது யங்கர் வெர்ஷனுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த ஓல்டர் செல்ஃபுக்கு இல்லாத ஒரு ஃபீல் இருக்கு. அவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு டைலாக் கூட பெருசா கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு ஏமாற்றம் தான். டைரக்டரான பிருத்திவிராஜ் இதுல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். அண்ட் படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த மத கலவரம் காட்சி தான் இந்த படத்தோட சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் போக 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 என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆங்கிளை அப்படியே நட்டாத்தில் விட்டுறாங்க. திரும்ப கிளைமேக்ஸுக்கு தான் அந்த ஆங்கிளுக்கே வராங்க. அது வரைக்கும் வேற எங்கெங்கேயோ கதை போயிடுது. அதில் எமோஷனலாக நமக்கு கொஞ்சம் அந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கு. அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும் கிளைமேக்ஸில் இதுதான் முடிவாக இருக்கும், வில்லன் இப்படி தான் சாக போறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எக்ஸாக்டாக அதே பேட்டர்னில் தான் கதை வந்து முடியுது. அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லையும் அந்த வெறும் ஃபைட் அப்படிங்கிறத தாண்டி புதுசாக சில விஷயங்களும் யோசிச்சிருக்கலாம். அதே மாதிரி படத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிச்சயமா
பாராட்டத்தக்கது தான். பட் அதை ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சாலிடா இருந்திருக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே நட்டாத்துல விட்ட மாதிரி தான் இருக்கு. அவங்களோட கேரக்டராக்கும் ப்ராப்பரா டெவலப் ஆகல. அவங்க அதுக்கப்புறம் கதைக்கு பெருசாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இங்க இடத்துல ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ஆள் தேவை. அதுக்கு இந்த மாதிரி ஆட்களை நம்ம கொண்டு வந்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல தான் வந்து ஸ்டோரியே டிராவல் ஆகுது. அது கொஞ்சம் வீக்கா ஒரு ஃபீலை கொண்டு வந்துருது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா கூட படத்துல பெரிய எந்த இம்பாக்டும் குறைஞ்சிருக்காது அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனாலேயே தேவையில்லாம நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்து தேவையில்லாம நிறைய சப்ளாட்டை உள்ள நுழைச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படத்தோட இன்னொரு மைனஸ். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமா பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணியிருக்காரு பிருத்திவிராஜ். பட் ஒரு முழுமையான படமா இல்லாத ஒரு ஃபீல்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் ஹீரோவோட எலிவேஷன் காட்சிகள் தாண்டி அவரோட எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கு. அவரோட இது மட்டும் இல்ல, மற்ற பிரைமரி செகண்டரி கேரக்டர்ஸ்க்கும் அது மிஸ் ஆகிறது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய சர்க்கிள். அதனாலேயே இதை வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.